ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கேட் 2026. அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னு நானே ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த எலாபரேட்டட் வீடியோ வந்து நமக்கு வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், ஜூனியர்ஸுக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உயர்தர கல்வி நிறுவனங்களில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகள் சேர்வதற்கு கேட் தேர்வு நடத்தப்படுகிறது. ஸோ இந்த கேட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங், ஓகேவா? ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட் அப்படின்னா கெட் எ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கெட் எ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். ஸோ நம்ம டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்றத ஒருத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஸோ பல விதங்கள் இருக்குது. பட் இது வந்து நான் ஃபீல் பண்ணுறது வந்துட்டு, ஸோ எனக்கு கேட் அப்படின்ற கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கெட் எ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், ஓகேவா? ஸோ இது வந்து ஒவ்வொரு டைம் வந்துட்டு ஐஐடி ஏதாவது ஒரு ஐஐடி நடத்துவாங்க, அப்படி இல்லைன்னா IISc இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்கிறது நடத்துவாங்க. இந்த டைம் வந்துட்டு ஐஐடி ஜாம்ஷெட்பூர் நடத்துகிறாங்க, ஓகேவா? ஸோ ஆகிய நிறுவனங்களால் சுழற்சி முறையில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது, ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும், ஓகேவா? எம்டெக் இல்லைன்னா எம்எஸ் இல்லைன்னா PhD ஆகிய படிப்புகளை படிப்பதற்கான நடத்தப்படும் நுழைவுத் தேர்வு, ஓகேவா? ஸோ இதில் இது எதில் ஜாயின் பண்ணல அப்படின்னா, IISc பெங்களூர் வெரி ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷன், IIT ஆல் ஓவர் இந்தியா, NIT ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஓகேவா? ஸோ NIT அப்படின்றது வேறு, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றது வேறு. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து ME MTech ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு, இல்லை ME MTech MS PhD இது ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கேட் எக்ஸாம் எழுதணும், ஓகேவா? ஸோ இதில் UG நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம JEE எக்ஸாம் எழுதணும். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? ஸோ இதில் ME போஸ்ட் கிராஜுவேட் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த கேட் எக்ஸாம் எழுதிதான் நம்ம வந்து இந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கேட் எக்ஸாம் எழுதுனால வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, கேட் எக்ஸாம்னால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பப்ளிக் செக்டர் யூனியனுக்குள்ளே போகிறவங்களுக்கு கேட் எக்ஸாம் மார்க் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தே ஆர் டூயிங் லைக் தட், ஓகே? ஸோ அப்போ கேட் அப்படின்றத வச்சு ஒரே கல்ல 2 மாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட், இஃப் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் கேட் எக்ஸாம், suppose you like to join in higher institutions, you can join in NIT and IIT or NITT. இல்லை சார் நான் வந்துட்டு PSUக்குள்ளே போகிறேன் அப்படின்னா அதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? கேட் எக்ஸாம் அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன ஆர்கனைசேஷன் கேட் எக்ஸாம் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க: ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெட், சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், செனாப் வேலி பவர் ப்ராஜெக்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், கேல் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், GRID இந்தியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், IOCL, அசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட், நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், நால்கோ, நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், நேவல் லிக்னைட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிடெட், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், ஒடிஷா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ராஷ்ட்ரிய இஸ்பாத் நிகம் லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் இல்லாமல் இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கவுண்ட் பண்ணோன்னா 32 ஆர்கனைசேஷன்ஸ் வரும். இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்துலேயும் கேட் எக்ஸாம் வந்துட்டு ஒரு ப்ரியாரிட்டியாக வச்சுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ எல்லா ஆர்கனைசேஷனும் இந்த கேட் எக்ஸாம் மார்க் கேட்பாங்களான்னு தெரியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேட் எக்ஸாம் மார்க்கை வந்துட்டு ஒரு க்ரைட்டீரியாவை வச்சுக்கிட்டு கேட் அப்ளை பண்ணியிருக்கவங்க மட்டும்தான், கேட் அப்ளை பண்ணி அதில் மார்க் எடுத்துருக்கவங்க மட்டும்தான் இட் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கே வந்து என்ன ஒரு பேசிக் அதை தேவைப்படுது, கேட்டுன்றது தேவைப்படுது, ஓகேவா? ஸோ நம்ம கவர்மெண்ட் செக்டார்ஸ்குள்ளே உள்ளே போகணும் அப்படின்னா, ஓகேவா? ஸோ இது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் நோ இஷ்யூஸ். ஃபஸ்ட் டைம் நீங்கள் 3rd இயர் படிக்கிறப்பே வந்துட்டு எழுதிக்கிறலாம் அந்த கேட் எக்ஸாமை. ஸோ ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரீவியஸ் மிஸ்டேக்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணி கேட் எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்துக்கலாம்,
ஆகிய நிறுவனங்கள் கேட் மதிப்பின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்றன. அரசு நிறுவனங்கள் இந்த வேலைவாய்ப்பில் அதிகமாக வழங்கப்படுகின்றன. மேலும் சிஎஸ்ஐஆர், டிஆர்டிஓ, இஸ்ரோ போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஃபெலோஷிப் எனப்படும் ஆராய்ச்சி உதவித்தொகையும் பெறுவதற்கு இந்த தேர்வு பக்கபலமாக அமைகிறது. வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்த கேட் எக்ஸாம் மாணவர்கள் அடிப்படையாக கொண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஸோ நீங்கள் இஸ்ரோ டிஆர்டிஓ இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் மார்க் வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் வந்துட்டு டிஃபென்ஸ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன்ஸ், அவங்களாம் டைரெக்ட் அவங்களோட ஓன் எக்ஸாம்ஸ் வச்சுருப்பாங்க. பட் அதுவுமே கேட் சிலபஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா. கேட் சிலபஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா. ரைட். இந்த கேட் தேர்வு எப்படி நடக்கும்? கேட் தேர்வு ஆக்சுவலாக வந்து 3 hours டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். ஓகேவா. மொத்தம் வந்து 100 மதிப்பெண்கள் இருக்கும். இதில் 3 வகையான கேள்விகள் கேட்கப்படும். ஓகேவா. மாணவர்கள் இறுதியாண்டு இந்த தேர்வு எழுதலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக தேர்ட் இயர் படிக்கிறப்ப எழுதலாம். ஓகே. இதில் வந்து இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களும் எழுதலாம் போட்டிருக்காங்க. தேர்ட் இயரில் எழுதலாம், ஃபைனல் இயரில் எழுதலாம் நீங்கள். ஓகேவா. ஸோ 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். அடுத்து வந்துட்டு மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் MSQ, அடுத்து நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் NAT அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ தேர்வுக்கான பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கும்? ஜென்ரல் ஆப்டிடியூட் வந்து கொஸ்டின் இருக்கும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து கோர் சப்ஜெக்ட், இந்த 3 தான். ஓகேவா. ஜென்ரல் ஆப்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு அதுவும் காமன் தான். கோர் சப்ஜெக்ட் இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கோர் சப்ஜெக்ட், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கோர் சப்ஜெக்ட், மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கலோட கோர் சப்ஜெக்ட், சிவில்னா சிவிலோட கோர் சப்ஜெக்ட். இந்த மாதிரி வந்து நீங்கள் யூ ஆர் பிலாங்கிங் டு விச் கோர், அந்த கோர் சப்ஜெக்டோட அந்த சிலபஸ் வந்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த இந்த கோர் சப்ஜெக்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் ஆப்டிடியூடில் ஏற்கனவே 3 டைப்பாக இருக்குது. ஜென்ரல் ஆப்டிடியூடில் ஒரு 10 கேள்வி. ஓகேவா. ஸோ 5 கேள்விகள் 1 மதிப்பெண் கேள்வி, மீதமுள்ள 5 கேள்வி 2 மதிப்பெண்கள் விளைவிலக்கம். அதாவது மொத்தம் 15 கேள்விகள் இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 13லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து இன்ஜினியரிங் ஓரியன்டாக தான் இருக்கும். அடுத்து வந்துட்டு முக்கிய பாடப்பிரிவில் பொறியியல் அல்லது தொழில்நுட்பம் சம்மந்தமான கேள்விகள் இடம்பெறும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்துட்டு மெயின். அப்போ நம்ம வந்து படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர் சப்ஜெக்ட் சிலபஸ் எடுத்து வச்சுக்கிறணும். நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை செகண்ட் இயரில் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறணும். கேட் சப்ஜெக்டோட சிலபஸ் எடுத்து வச்சுக்கிறோம். மோஸ்ட்லி சேஞ்சஸ் ஆகாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேட் எக்ஸாமில் இருக்கிற சிலபஸ் வந்துட்டு நமக்கு எந்த செமஸ்டரில் வருது அந்த டாபிக் அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுக்கணும் முதல்ல. அதை ஃபேக்கல்ட்டி நடத்துகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாகவே என்ன பண்ணிடணும், நோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால வந்துட்டு ஃபேக்கல்ட்டி நடத்துகிறப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். அவங்க வந்து டிஸ்கிரிப்டிவாக தான் நடத்துவாங்க. நீங்கள் அன்றைக்கே வந்து என்ன பண்ணணும், அதோட MCQ எப்படி இருக்குது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜாப் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா. அடுத்து எந்தெந்த டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ 28/9 இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ எக்ஸாம் வந்து எப்போயுமே வந்துட்டு செகண்ட் மந்த் தான் நடக்கும். ஓகேவா. அதில் 4 டேட் கொடுத்துருக்காங்க. 7, 8, 14, 15. இந்த அதாவது செகண்ட் சாட்டர்டே சண்டே, ஃபோர்த் சாட்டர்டே சண்டே அதில் தான் நடக்கும். ஓகேவா. 7, 8, 14, 15 இந்த மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேவாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து அது வந்து வித்தின் 1 மந்த்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் போட்டுருவாங்க. ஓகேவா. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் மேபி இருக்கலாம். ஓகேவா. எங்கே சார் நடக்கும் இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் நடக்கும். நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்தந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து சென்டர்ஸ் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, நாகர்கோவில், காரைக்குடி, கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், ஊட்டி, பொள்ளாச்சி, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ஸையும் அவர் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் நம்ம வந்து சென்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து வெளியில் எங்கேயும் அலையணும் அவசியமே இல்லை. ஓகேவா. ஸோ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ட்ரைப்ஸ் அண்டு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ் அவங்களுக்கு வந்து 1009. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் 2000. ஓகேவா. ஸோ நான் திரும்ப சொல்கிறது அதே தான். நீங்கள் எப்பயுமே வந்துட்டு உங்களோட இன்ஜினியரிங் படித்த வேலை இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்படி இல்லவே இல்லை. இன்ஜினியரிங் படித்தீங்க அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறணும். அந்த குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா சோர்ஸஸ் இருக்குது. நம்ம தான் அதை என்ன பண்ணிக்கிறணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும். ஓகேவா. ஸோ நம்ம யாரையுமே வந்து ப்ளேம் பண்ணுறது நோ யூஸ். ஓகேவா.
இன்ஜினியரிங் படித்த எத்தனையோ பேர் வந்து திறமையில் முன்னேறி போய்க்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா? பட் இதே மாதிரி அந்த இன்ஜினியரிங் படித்த வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக்ஸையும் நமக்கு வந்துட்டு இந்த சொசைட்டியில் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு இன்ஜினியரிங் படித்ததுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இந்த கேட்டுன்றது ஒரு வாய்ப்பு தான். என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா நம்மளை குவாலிஃபை பண்ணிக்கிறணும். செகண்ட் இயர் படிக்கிறப்பயே நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிடலாம். தேர்ட் இயர் ஃபைனல் இயர் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது கேட் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத கேட் எக்ஸாம் சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கேட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேக்கல்ட்டி வந்து உங்கள் காலேஜில் நடத்துகிறப்ப நீங்கள் கேட் சிலபஸ் இந்த டாபிக் இருக்கான்னு பாருங்கள். இருந்தது அப்படின்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அதே டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். இன்ஜினியரிங் இவ்வளவு நம்ம படிக்கிறது நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஸ்கிரிப்டிவாக தான் படிச்சிருக்கோம். கேட் எக்ஸாமில் எம்சிக்யூ டைப் இருக்கும். ஸோ அப்போ இந்த இதை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம பாஸ் ஆகலாம். ஒரு டைம் இல்லாட்டினா அடுத்த டைம் என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணலாம். ஓகே, அதேமாதிரி சார் கேட் எக்ஸாம் மார்க் எவ்வளோ இயர்ஸ் வேலிடிட்டி. நீங்கள் ஹையர் இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி. கேட் எக்ஸாம் மார்க்ஸ் வந்து 3 இயர்ஸ் வேலிடிட்டி. நீங்கள் கவர்மெண்ட்டு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஜாயின் பண்ண தட் மீன்ஸ் பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் யூனியனுக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 இயருக்கு மட்டும்தான் அது வேலிடிட்டி பண்ணுவாங்க. இல்லை ஒரு சில டைம் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் கூட வேலிடிட்டி பண்ணிக்கிடுவாங்க. பட் ஐ ஆம் ஷுர் தட் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மார்க்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேலிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கேட் ஸ்கோரர் அப்படின்னா ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ வந்துட்டு இஃப் யூ ஆர் a gate scorer, they will give some importance to you at the time of interview. ஓகே, ஸோ இவங்க வந்து கொஞ்சம் டெக்னிக்கலி குட் பர்சனாக இருப்பாங்க அப்படின்றது வந்து ஜென்ரலாக ஹச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா கேட்ன்றது ஜென்ரலாக வந்து ஒரு டஃப்பான இன்ஸ்டியூஷன்ன்றது எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்குது. பட் அப்படி இல்லை, நம்ம கரெக்டான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் இஸ் வெரி வெரி ஈஸி எக்ஸாம் அண்டு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம். ஸோ கேட் அப்படின்றது ஃபைனலாக இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். கேட் அப்படின்றது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். மை பாயிண்ட் ஆஃப் வியூ கேட் ஏ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். நீங்கள் இன்ஜினியரிங் தான் படிக்கிறீங்க, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு எல்லாருக்கும் மனசுக்குள்ளே இருக்கும். அப்போ அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த கேட் எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். வேறு என்ன ஃபர்தராக வந்து கேட் எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.